வணக்கம். நான் அனிஷா. முதலாம் ஆண்டு பிஎஸ்சி ஏஎம்எல் மாணவி. இன்று எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு மரபுக் கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். மரபுக் கவிதை என்பது தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான பகுதியாகும். இது மூத்த பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் மற்றும் தமிழர்களின் செயலாக்க மரபினை வெளிப்படுத்துகிறது. மரபுக் கவிதை என்றால் என்ன? பாரம்பரிய சுவாரஸ்யங்கள். மரபுக் கவிதையின் தமிழர்களின் பண்பாட்டு மரபுகள், நம்பிக்கைகள் மற்றும் வாழ்க்கை முறையினை பிரதிபலிக்கின்றன. இலக்கிய மரபு. மரபுக் கவிதையின் தமிழ் இலக்கிய வளத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். கலாச்சார உணர்வுகள். இவை தமிழ் மக்களின் உணர்வுகளை, பண்பாட்டு அடையாளங்களை வெளிப்படுத்துகின்றன. தமிழ் மரபுக் கவிதையின் தோற்றம். சங்க காலம். மரபு கவிதைகள் தோற்றம் சங்க காலத்திலிருந்தே தொடங்குகிறது. பல்லவர் காலம். இக்காலத்தில் மரபுக் கவிதைகளின் தனித்துவமான வடிவங்களை பெற்றன. திருக்குறள் காலம். திருக்குறள் போன்ற நூல்கள் மரபுக் கவிதைக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. மரபுக் கவிதையின் வடிவங்கள். பண்டைய வடிவங்கள். விருத்தம், அகவல், பாண்டியம், கலித்தொகை போன்ற பழமையான கவிதை வடிவங்கள். புதிய வடிவங்கள். பாட்டுப்பாடல், கவிதை, முகவுரை போன்ற நவீன வடிவங்கள் வளர்ந்தன. பிரதிபலிப்புகள். மரபுக் கவிதைகள் தமிழர்களின் கலாச்சார பின்னணியை வெளிப்படுத்துகின்றன. சங்க காலத்தில் மரபுக் கவிதை. பண்டைய மரபுகள். சங்க காலத்தில் மரபுக் கவிதைகள் தமிழர்களின் வாழ்க்கை முறைகள், நம்பிக்கைகள் மற்றும் பண்பாட்டை வெளிப்படுத்தின. புவியியல் சிறப்பு. சங்க மரபுக் கவிதைகள் தமிழ்நாட்டின் புவியியல் சிறப்புகளையும் வெளிப்படுத்தின. மரபு பாரம்பரியம். இக்காலத்தில் மரபுக் கவிதை என பண்பாடு, மரபுகளின் நிலையை, பாரம்பரியத்தை வெளிப்படுத்த. பண்டைய தமிழர்களின் மரபுக் கவிதை பாரம்பரியம். வேளாண்மை. பண்டைய தமிழர்களின் வாழ்வியலில் வேளாண்மை மரபுக் கவிதைகள் பிரதிபலிக்கின்றன. கலை மரபுகள். பண்பாட்டு கலைகள் மற்றும் விழா மரபுக் கவிதைகள் வெளிப்பட்டுள்ளன. மதக் கொள்கைகள். தமிழர்களின் மத நம்பிக்கைகளின் மரபுக் கவிதைகள் பிரதிபலிக்கின்றன. தற்காலிக மரபுக் கவிதை. நவீன பாங்கு. தற்காலத்தில் மரபுக் கவிதைகள். நவீன பாங்கு. மரபுக் கவிதைகள் தற்கால தமிழ் இலக்கியத்தில் புதிய வடிவங்களை, உத்வேகங்களையும் பெற்றிருக்கின்றன. பரிமாண வளர்ச்சி. மரபு பாரம்பரியம் மற்றும் நவீன மாற்றங்களுக்கு மரபுக் கவிதை வளர்த்துள்ளன. புதிய பாங்கு. மரபுக் கவிதைகள் தற்கால தமிழ் மக்களின் சமூக, அரசியல் மற்றும் கலாச்சார வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றன. முடிவுரை. மரபுக் கவிதையின் பரிமாண வளர்ச்சி. பல்லவர் காலம். மரபுக் கவிதைகள் தனித்துவமான வடிவங்களை பெற்றன. திருக்குறள் காலம். மரபுக் கவிதைகள் திருக்குறளின் தாக்கம் காணப்படுகிறது. தற்காலம். மரபு மற்றும் புதிய வடிவங்களை ஒருங்கிணைக்கும் பரிமாண வளர்ச்சி. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, பரிபாடல் ஆகியன குறித்து இலக்கணங்களின் தொல்காப்பியம் எடுத்துரைக்கிறது. நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிக தொன்மையாக விளங்குவது தொல்காப்பியம் எனும் இலக்கண நூலாகும். எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல் இலக்கியத்திலிருந்து இலக்கண நூல்களை ஏற்படுகின்றன என்னும் விதிக்கு இணங்க தமக்கு முற்பட்ட இலக்கியங்களில் கொண்டு இலக்கணம் வகுத்தனவாகும். இலக்கண நூல்களில் செய்யுள் தொடர்பான எழுத்து, சொல், அகம், புறம் என்ற பாடுபொருள்களை குறித்து செய்திகள், யாப்பு, அணி ஆகியன பற்றி வரையறைகள் இடம்பெற்றிருக்கிறது. பாரதியார், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன், கண்ணதாசன் போன்ற ஆசிரியர்கள் மரபுக் கவிதையின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். நன்றி.